இப்போ ஜெயிலரு, கங்குவா, அஜித் சார் படம், விஜய் சார் படம். என்னண்ணா ஜனநாயகன் போயிட்டு வந்ததா கட்டாமாப்ல சேட்டலைட் டவர் செட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இருக்கு. ஆக்ஷன் கட் வித் சதீஷ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் பார்த்த பல ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது செட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ செட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ணன் இருக்காங்க. அண்ணன் வணக்கம்ண்ணே. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. உங்கள் கடையை வந்து நான் எடுக்கிறோன்னு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. வாங்க நான் உள்ளே போய் காட்டுறேன். கண்டிப்பாக. இதில் பார்த்தீங்கன்னா ஐசியூ கட்டில்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கு வந்து டாப் பார்த்தீங்கன்னா இந்த இது வரும். ஆமாம், இந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் படுத்துக்கிட்டு நம்ம ட்ராலி மாதிரி தள்ளிட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது நீங்க எங்க இருந்து வாங்குவீங்க? ஓகே, இது ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர்ட்டிங்கும் போது இதுக்கு நீங்க தனியா வாங்கணும்ல? கண்டிப்பா வாங்குவோம். கண்டிப்பா எங்க வாங்குறது அப்படின்னு சொன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல ரெடி பண்றாங்க இல்லையா, ஆமா, அவங்க கிட்ட இருந்து ஒரிஜினாலிட்டியா எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான் நாங்க வாங்குறது. ஓ ஓகே. அப்பனா உங்களுக்கு கொஞ்சம் பிரைஸும் கொஞ்சம் கம்மியாவும் வரும். அதாவது சினிமாக்காக நாங்க சொல்லி கேட்போம். இப்போ 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல எங்களுக்கு ஒரு 9,000 ரூபாய் 8,000 ரூபாய் அது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருந்து டப்பாலாம் வந்து காலியா தான் இருக்கும். புரியுது. நாங்க வந்து அதை ஃபில் பண்ணி அதை வைக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அட்டைப்பெட்டி, வெறும் அட்டைப்பெட்டியா மட்டுமே இருக்குமே தவிர்த்து ஃபுல் பண்ணி உள்ள எதுவுமே இருக்காது. புரியுது. அதாவது நம்ம படத்துல ஆர்ட் டைரக்டர் பார்ப்போம். ஆர்ட் டைரக்டர் வந்து இதெல்லாம் தேவைன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஆர்ட் டைரக்டருக்கு வந்து போகக்கூடிய இடம் இந்த இடமா தான் இருக்கும். கண்டிப்பா. ஓகே. ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்து பார்த்து வாங்குவோம். இந்த சுவிட்ச் போர்டு பாத்தீங்கன்னா எல்லா படங்கள்லயும் பேக்ராப்ல ஆக்சிஜன் அந்த இது மாற்றுறதுக்காக யூஸ் பண்றது இந்த சுவிட்ச் போர்டு. ஆமா. சினிமாவில் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பொருள் மாதிரி தான் இருக்கும். ஆனா கட்டையெல்லாம் கிடையாது. ஆமா, மரக்கட்டையிலேயே செஞ்சு அதுக்கான பெயிண்ட்லாம் அடிச்சு பக்காவா ஒரு மீட்டர் எப்படி இருக்குமோ ஒரிஜினலா மீட்டரை வாங்கி அதெல்லாம் மாட்டி இதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறது தான் அந்த விஷயம். அதுல ஒயர் வச்சாலும் உள்ள போய் ஒட்டிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க அதை. கண்டிப்பாக. இப்போ நம்ம ஜிஹெச் குள்ள போறோம் வாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இது. ஃபுல்லாவே கவர்மெண்டோட கட்டிலோட காலு, இதுதான் கவர்மெண்டோட கட்லு. ஓகே. ஸ்ட்ரெச்சரு, வீல் இதுல வேணும், சில்வர்ல வேணும் அப்படின்னு சொல்லி படத்துக்கு வந்து கேட்பாங்க. ஓகே. அந்த மாதிரி ஸ்டீல்ல வந்து கொடுக்கறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கிறோம். சூப்பர். நீங்க ஷார்ட் ஃபிலிமுக்கும் கொடுக்குறீங்க, பைலட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோம். சீரியலுக்கு, படத்துக்கு, பைலட்டு, ஷார்ட் ஃபிலிமு, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சினிமான்னு சொல்லி கேமரா எடுத்துக்கிட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கான விஷயங்கள் இது இங்க இருக்கும். நைஸ். பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. ஆமா, சூப்பர். உங்களுக்கு 10,000 ரூபாய் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஆனா எனக்கு பட்ஜெட் ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் நாங்க பண்ணுவோம். இப்போ சசிகுமார் ஒரு படம் வந்துச்சுல்ல, இப்போ வந்து வதந்தி வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸ்ல ஃபுல்லா இருந்ததுதான் இது. ஓ ஆமாண்ணே, வாயில விட்டு எடுத்து இப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த செட்டப் படத்துல அதுதான் மெயின் விஷயமே. அந்த இது ஃபுல்லா அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் அது அவ்வளவு கிடக்குமே, அது எல்லாமே இங்க இருந்து வந்ததுதான். ஆமா, இல்ல அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓ, இருமலர்கள்னு ஒரு சீரியல் ஒன்று வருது. ஆமா, அந்த சீரியல்ல வந்து இப்போ இந்த இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இந்த செட் ஃபுல்லாவே இருமலர்கள் செட். இருமலர்கள் பார்க்கும் ரசிகர்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். அங்க இருக்கக்கூடிய ட்ரங்க் பெட்டி, ட்ரங்க் பெட்டி தான் இந்த கட்டிலு, பீரோ எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வரும். இருமலர்கள் ஃபேன்ஸ் அசம்பிள் ஹியர். ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குமோ, ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது இருக்கும். எமர்ஜென்சி குழந்தை திடீர்னு பார்த்தா நம்ம ஒரு இதுல குழந்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா லாங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இதை எப்படி காலை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ரைட்டு அண்ணே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டம்மி கட்டை, இது எல்லாமே டம்மி ஒரு விஷயங்கள். பாக்கிறதுக்கு இரும்பு மாதிரியே இருக்கும். துருப்பிடிச்ச இரும்பு ராடு மாதிரியே இருக்கு பாருங்களா. அதே மாதிரி ஆனா ஒன்றும் செய்யாது, வலிக்காதே அப்படிதான் இருக்கு பாருங்க. ஆனா அப்படியே வந்து ஒரு நல்ல துருப்பிடிச்ச இது வந்து அருவா திரும்பிட்டு இருக்கேன் எப்படி வச்சுக்கிறாங்க. இது வந்து பாக்கிறதுக்கு ஒரிஜினலா தெரியும். ஆமாண்ணே. ஆனா இது மரத்துல செஞ்ச ஒரு பொருள். சூப்பர். செட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்களா, இது செட் ப்ராப்பர்ட்டி. அட்டை இதுவும் மரம் தான். இதுவும் மரமானது. மரம் தான் பாருங்க.
அருவாவை எப்படி பிடிக்கணும் தெரியுமாவே? இந்த சுண்டு வரல கையில விட்டு இப்படி ஆடும் போது பிடிச்சிக்கணுமே. டைலாக் ஃபுல்லா தெரியாது, அப்படியே குறுக்க போட்டுக்கலாம். வாங்கண்ணே ஜி, வணக்கம். கரெக்டா மாப்ள? இது பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருமலர்கள் சொன்னோம் இல்லையா, ஆமா அதுல ஒரு சங்கமம்னு ரெண்டு ஆமா ஆமா 2 சீரியலும் சேர்ப்பாங்க. ஒரு இந்த ஒரு மந்திரவாதி செட்டப் மாதிரி ஒண்ணு போட்டாங்க அந்த இல்லையா, மந்திரவாதி செட்டப்புக்குள்ள தான் இது. ஆமா அது இந்த சிஜில ஏதாவது வர வைக்க முடியுமா? இதெல்லாம் வந்து இந்த பெல்ல பார்த்தாலே எனக்கு என்ன, நம்ம அந்த ஆத்தாவுக்கு மணி அடிச்சு சொன்னா ஆத்தாக்கு கேட்டுண்டா டிடிடின்னு அந்த மணி சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்னு இருக்கு. இப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொன்னா அந்த அழகு பண்ற ஒரு விஷயங்கள் இது மேல இருக்கிற. ஆனா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ நான் சும்மா கேக்குறேன், எனக்கு இந்த 2 தந்தை வேணும், இது மட்டும் எனக்கு போதும். ஓகே. ஒரு நாளைக்கு என்ன ரெண்ட் அப்படின்னு நான் கேக்குறேன். ஒரு 200 ரூபாய் 200 ரூபாய் 400 ரூபாய் கேட்பேன். ஓகே, இதுக்கு 200 ரூபாய், இதுக்கு 400 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஆமா. ஓ சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சின்ன சின்ன பொருட்களுக்கும் நம்ம வந்து வாடகை தனியாவே கொடுக்கணும். அதுதான் நான் கேக்குறேன். ஏன்னா இது திடீர்னு கண்டினியூட்டி வேணும். ஆமா, கண்டினியூட்டி ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புரியுது. மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பாதி புத்தர், கிருஷ்ணர், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொன்னு இருக்கும். ஓகே. இப்ப திடீர்னு படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மூட்டு எலும்பு ஷாட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இது வந்து மூட்டு எலும்புல வந்து ஒரிஜினலா இருக்கும். ஓ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அலங்கார பொருட்கள் தான். வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு வீட்டு டெக்கரேஷன் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூக்கணாங்குருவி கூடு. ஆமாண்ணே, நம்ம பனைமரத்துல கட்டும். ஆமா, கூக்கணாங்குருவி கூட வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியா நமக்கு கிடைக்கும். நம்ம கேரளாக்கு போறோம், அங்க போய் நம்ம ஷூட்டிங் பண்ண முடியாது, அதுக்காக கேரளாக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேரளால வந்து ஒரு வீட்டுல எப்படி மாட்டி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம அதை வச்சு அப்படி காமிக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா தந்தம், ஆமா அந்த மாதிரி தந்தங்கள், இந்த கதகளி பொம்மை, அப்புறம் அந்த கீழே வந்து யானை பட்டம், ஆமா தொங்கிட்டு இருந்துச்சு, அந்த இது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேரளாவோட வீட்டுல மாட்டி வைக்கிறதுக்கான விஷயம். சூப்பர்ங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடலு. ஆமா, டெலிபோனு. இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் வந்து இந்த வில்லனுடைய வீட்டுல வந்து வில்லனோட வீட்டுல எல்லாம் வந்து இருக்கும். அவன் எந்த அளவுக்கு கொடூரமானவன் தெரியுமா? அவன் வச்சிருக்க போன்லயே பாரு, டடன் டடன் ஆடுது. கீழே வச்சீங்கன்னா ஆடும். ஏன்னா இந்த பல்லு தான் அதோட பல்லு, அந்த வாய் தான் அதோட இதுவே கிளிப்போட. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. பாருங்க, இதுதான் கட் பண்றது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி பேக்ராப்ல ஒரு இதோட இருக்கும் இல்லையா, கமிஷனர் ஆபீஸ் செட்டப். ஓஹோ, அவரோட பேக்ராப்ல இதெல்லாம் இருக்கும். சமனே, இதெல்லாம் தான் வைக்கிறது அங்க. ஆமா, அந்த பின்னாடி அவங்களோட செவுத்துல மாட்டி அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள போட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி தான் ரெடி பண்றது. சினிமான்றது இதுதான். ஆமா, இதெல்லாம் அடங்குனதுதான் சினிமா. போட்டோ இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சாமி படங்கள். என்னடா இது? இது வந்து நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இது வந்து சிக்னல் டவர் கிடைக்காம இருக்கும் இல்லையா? ஆமா, அந்த டவருக்காக சேட்டலைட் மாதிரி ஜி, சேட்டலைட் டவர் ஜி, சேட்டலைட் டவர். இப்போ வந்து உதாரணத்துக்கு பேராண்மை போல சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து டவர் கிடைக்குது. டவர் கிடைக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. அந்த உருவாக்குற விஷயம் தான் இந்த சேட்டலைட் டவர். கண்டிப்பாக. சதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டோட போலீஸ் ஸ்டேஷனு, அதுக்கு தேவையானது இப்போ ஒரு கமிஷனர் ரூமு, அந்த மாதிரி செட்டப்புகள்ல யூஸ் பண்ற ஒரு விஷயங்கள் எல்லாம். லெட்ஜர் நோட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொன்றும் கணக்கு வழக்கு யார் யாரோட தலையெழுத்து என்னென்ன இருக்கோ அந்த தலையெழுத்து பூரா அந்த நோட்ல தான் இருக்கும். அது சரி. இதெல்லாம் வந்து லேம்ப் ஷேடோஸ். ஆமா, நம்ம வீட்டுல கேமராஸ்லாம் இருக்கு ஃபுல்லாவே. ஆமா, வீடியோ கேமரா, ஸ்டில் கேமரா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்கள்ல இருக்கும். அது சூப்பர்ண்ணே. வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அங்கிட்டு திரிசூலெல்லாம் பார்த்தேன் நானு. இந்த பக்கம் பாருங்க, அதுலயும் டம்மி எல்லாம் இருக்கும். நீங்க அதுலயும் செக் பண்ணி பாத்துக்கலாம். அந்த வீல் மாதிரி எல்லாம் இருக்கும் பாரு. என்னன்னா ஜனநாயகன் போயிட்டு வந்ததா? இல்லைங்க, அது வேற, இது வேற படத்துக்கு பண்ணது. இது ஸ்டீலுப்பா, இது ஸ்டீலு.
இதெல்லாம் ஆனா அட்டையும் இருக்கு, அவங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி கொடுக்குறோம். கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு குடிசை வீடு, ஒரு மிடில் கிளாஸ் வீடு, அந்த மாதிரி வீடுங்களுக்கு தேவையான சில்வர் பாத்திரங்கள், பிளேட்டுகள், சூப்பர், அந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு விஷயத்துல அடங்கிரும். ஆனா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு நம்ம அவங்களுடைய படங்களுக்கு வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி போயிருக்காங்க. ஏன்னா உதாரணத்துக்கு விஜய் சாரோடைய படங்களுக்கு போயிருக்கு. இப்ப இருக்கிற முதலமைச்சர்ல இருந்து அப்போ முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணவங்க வரையும் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து வேலையும் பார்த்திருக்கேன், நம்ம பொருளும் நாங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். சூப்பர். நம்ம பொருளை கொடுத்து அனுப்புதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜெயிலரு, அப்புறம் வந்து கங்குவா, அஜித் சார் படம், விஜய் சார் படம், இவங்க எல்லாரும் படங்களும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். முன்னாடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மூடல்லாம் நான் வேலை செஞ்சிருக்கேன். பெரிய மூடல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த ஒரு செல்வா தான் அதுல டைரக்டர், அவருடைய செல்வா சார் படத்துல நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல பண்ணியிருக்காங்க. நேசம்னு ஒரு படம், நேசம் அஜித் சார் படம், அதுல வந்து வேலை செஞ்சிருக்கிறேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து ரொம்ப பீக்லாம் கிடையாது, நார்மலா நடிகர் தான் எல்லாருமே ஒரு ஆமா. அவங்கலாம் உண்மையிலேயே எல்லார்கிட்டயுமே சகஜமா பேசி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவை வெளிப்படுத்துவாங்க. அது விஜய் சாரா இருந்தாலும் சரி, ரஜினி சாரா இருந்தாலும் சரி, கமல் சாரா இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து அஜித் சாரா இருந்தாலும் சரி, பிரபுதேவா மாஸ்டரா இருந்தாலும் சரி, ராகவா லாரன்ஸ் மாஸ்டரா இருந்தாலும் சரி, நான் வந்து காஞ்சனா 2 கூட வேலை செஞ்சிருந்தேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து மாஸ்டரும் அப்படிதான், ரொம்ப ஜாலியா இருப்பாரு. யாருக்கிட்டயுமே வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் பழகுவாரு. அவரை பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் நாங்க வந்து ஆமா யார்கிட்ட என்ன ஒரு அன்பா பேசுறது அப்படிங்கறதுலாம் லாரன்ஸ் சார் மாஸ்டர் மூலியமா நாங்க வந்து இது பண்ணியிருக்கிறோம். அதனால எங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து எல்லாரும் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம பொருளை வந்து இது பண்ணுவாங்க. வர்றவங்க யாரையும் நான் வந்து மனசு கஷ்டப்பட முடியா இது பண்ணவும் மாட்டேன். ரொம்ப பட்ஜெட்ல எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இது பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பட்ஜெட்னு சொல்லிட்டு அதை பெருசா கொண்டு போவாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. அதையும் நான் வந்து சொல்லுவேன், சார் கம்மின்னு சொல்றீங்க, பார்த்து கொஞ்சம் பட்ஜெட்ல எடுத்து பொருளையும் கொஞ்சம் இதுவா பண்ணுங்க. இல்ல பொருள் வந்து எனக்கு நிறைய வேணும், பட்ஜெட்டுக்கு ஏத்த பொருள் கிடைக்கும், அந்த பொருளை பட்ஜெட்லக்குள்ள பண்ணிக்கலாம். நீங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பொருளை கேட்டா பரவாயில்ல, அது பெருசா போகும். இல்ல புரியுது, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்ப என் பட்ஜெட் வந்து இவ்வளவுதான் அப்படிங்கும்போது அதுக்கேத்த பொருளை நான் கேட்கும்போது ஓகே அதை கம்மி பண்ணி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமா, இப்ப என் பட்ஜெட் இவ்வளவுதான், ஆனா எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படிங்கும்போது இவ்வளவு பொருள் வேணும், எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க ஒரு சிலர் எல்லாம் இருக்காங்க. புரியுது. அந்த மாதிரி தான் நிறைய பொருள் டைரக்ட் இது பண்ணுவாங்க. புரியுது. ஏன்னா அவங்களோட இதை வந்து நான் வந்து பெருசா காட்டணும், பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். புரியுது. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. ஓகே. உள்ள ஃபுல்லா கேமராஸ், அது என்ன டைப்ரைட்டிங் மிஷின் ஆகுது? ஆமா, டைப்ரைட்டிங் மிஷின், ஓகே, ஜெராக்ஸ் மிஷின், இது எல்லாமே அதுல இருக்குது. டேப் ரெக்கார்டு முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. இப்போ திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சூட் கேஸ் வேணும், அந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சூட் கேஸே பீரியட் வைஸ்ல இருக்கு. இதெல்லாம் பழைய மாடலோட சூட் கேஸ் இது பாத்தீங்கன்னா இப்போ இது வந்தது, அதுக்கப்புறம் வந்தது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல ஆஃப்ல இருக்கும். அது எல்லாமே இது மாதிரி ஒன்றும் என்கிட்ட ஒரு 10 பெட்டி இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம இந்த சுதந்திரத்துக்காக இப்போ ஒரு இது வருது இல்லையா, அதுக்காக நம்ம வந்து கையில மாட்டிக்கிட்டு நம்மளோட இதை வந்து வெளிப்படுத்துறதுக்காக, தேசபக்தியை வெளிப்படுத்துறதுக்காக. சூப்பர். உள்ள பேனா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி இது வந்து தேசிய கொடி, நம்ம கொடியா இப்படி குத்திக்கலாம். புரியுது. மேக்னெட்ல தான் இருக்குது அது. இது கையில மாட்டிக்கலாம். உங்களுக்காக ஒரு பேனாவும் இருக்குது. இதுல வந்து அந்த இதுவும் இருக்கு, நம்ம இந்தியா கேட்டோட இதுவும் இருக்கு. கரெக்ட். நாங்க இது ஒண்ணு நீங்க வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து நம்ம கேமராமேன் அவர்களுக்கு இதை கொடுத்துருங்க. ஜி நாங்க ஜி நன்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஆக்சுவலாக நான் கேட்கும்போது எதுவுமே நீங்க வந்து தயங்கவே இல்லை. ஓகேப்பா வாங்க, ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டீங்க. இல்லை சார் எனக்கு ஓகே அப்படின்னு வாங்க அப்படின்னீங்க. உண்மையாகவே இது ஃபுல்லாக எனக்கு வந்து நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு தனித்தனியாக இப்போ சொல்லி கொடுத்ததுக்கும் நம்ம நேயர்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து காமிச்சதுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிண்ணே. சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இல்லை வேணான்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிருக்கலாம், ஆனால் எதையுமே தட்டி கழிக்காமல் எங்களுக்கு ஒத்துழைச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிண்ணே. நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றிண்ணே. நன்றி.